நேத்திக்கு 4வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 5வது பாசுரம். இதுல முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே படைத்தவான் அப்படின்னா ஆண்டாள். 2வது பாசுரத்துல அவன் பையத்துகின்ற பரமன், அவன் அடிபாடணும் அப்படின்னா. 3வது பாசுரத்துல அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன், அவன் பேர் பாடணும் அப்படின்னா பாடி. 4வது பாசுரம் வந்த போது என்ன செஞ்சா, ஆழிமழை கண்ணனை அழைச்சி மழை கேட்கிறா, மழை வேணும், நாங்க அதுல நீராடணும் அப்படிங்கிற 4வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 5வது பாசுரம். இந்த 5வது பாசுரத்துல என்ன சொல்றான்னா அதையும் சொல்லிடலாம். மாயனை வடமுதுரை மைந்தனை, ஆயிரகுலத்து அணிவிளக்கை, தாமோதரனை, அவனை தூயோமாய் மலர் தூவி தொழுது பாடி சிந்திக்க இதுவரை செஞ்ச பாவங்கள், இந்த பிறவியில் பிடிக்க காத்திருக்கும் பாவங்கள், இதெல்லாம் நெருப்பில் விழுந்த தூசு போல ஆயிரும் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல. மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயிரகுலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் வாடி மரத்தினால் சிந்திக்க ஓயவழியும் புகுதருவான் நின்று அனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். நோன்பு இந்த விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அது விக்னம் இல்லாம இடைஞ்சல் இல்லாம நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக பகவானியே பிரார்த்தனை பண்றா. இதுல மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை, ஆச்சரியமான மாய செயல்களை செய்கிறவன் மாயன், எப்போதும் பகவத் சம்பந்தம் பெற்று அது நிலைத்து இருக்கிற, இது வடக்கே இருக்கிற மதுரை நகருக்கு தலைவன் அவன்தான். தூயவருநீர் யமுனை துறைவனை, இது யமுனை பரிசுத்தமானது, எப்போதும் நிரம்பி இருக்குமா யமுனை. அந்த யமுனை நதிகளை நதிக்கரை, அந்த நதிக்கரையுடைய செல்வன் இவன். தூயவருநீர் யமுனை துறைவன், அந்த யமுனை நதியினுடைய செல்வன். ஆயிர குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, ஆச்சிர குலத்துக்கு அழகிய விளக்கு இவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயான யசோதையை மணிவயிறு வாய்த்தவன் என்று புகழ் பெறச் செய்தவன். கயிற்றால் கட்டுண்ட உதரம் உள்ளவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், தாமோதரன் கயிற்றால் கட்டுண்ட உதரம் உள்ளவன். தூயோமாகி வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது, பரிசுத்தமா வந்து பரிசுத்தமான புஷ்பங்களை சமர்ப்பிச்சு வணங்கி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வார்த்தைகளால பாடணும், வாயினால பாடணும், நல்லா உறக்க பாடணும். பகவானுடைய கீர்த்தனைகள், பகவானுடைய நாமாக்கள்லாம் உறக்க கத்தனமா பாடி, வாயினால் பாடி மனத்தினால் உபாசிக்கணும், மனத்தால் சிந்திக்கணும், தியானிக்கணும். இப்படி செஞ்சா ஓய வழியும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதற்கு முன்ப நாம செஞ்சிற பாவ புண்ணியங்களும் அப்படித்தான். பாவம் மாத்திரம் இல்ல, புண்ணிய கர்மாக்களும் இனிமேல் நம்பிட்ட வரத்துக்கு காத்துட்டு இருக்க அதுவும் இதெல்லாம் பஞ்சு போல ஆகிடும், இப்படி தூசி மாதிரி ஆயிடும். இப்படி பகவான் செய்யறதுனால இத எல்லாருக்கும் நீ சொல்லு, செப்பேலோ ரொம்பாவாய் அப்படின்னு ஆட்டாள் சொல்றான் இந்த பாசுரத்துல. இவன் மாயன், பற்பல அது ஆச்சரியமான அவதாரங்கள் எடுப்பவன், அதிமாருஷ செயல்களை செய்பவன். அதிமாருஷத்துவம் அப்படின்னு கூறத்தாழ்வான் சொல்றார். அது மாதிரி அதாவது மனிதர்களுக்கு கற்பனைக்கும் எட்டாத ஆச்சரியமான செயல்களை செய்பவன் இவன். கிருஷ்ணாவதாரத்துல காராகிரகத்துல அவதாரம், இதுல இருந்து ஆரம்பிச்சு ஆயர்பாடியில மாயல் செயல்களை செஞ்சவன் இவன். இவன் வடமுதை நகரத்தினுடைய நித்திய யுவா. அங்க வடமுதிரை நகரத்துக்கு கிருஷ்ணாவதாரத்தை இந்த ஒரு வார்த்தையில் மாயனை அப்படி சொல்லிவிடுறா ஆண்டாள். இந்த ஒரு வார்த்தை மாயனை அப்படி சொல்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் வருது அதுல. அப்புறம் கம்சனுடைய உபதிரகம் தாங்காம தேவர்கள் பகவானை பிரார்த்திக்கிறார். பகவான் அவளுக்கு அபயம் அளிக்கிறார். தன்னுடைய மாயாதேவியை கூப்பிட்டு கோகுலத்துக்கு போ அப்படிங்கிறார். அங்க போய் வசுதேவனுடைய மனைவி ரோஹிணிக்கு தேவியின் கர்ப்பமான ஏழாவது ஆதிசேஷனை எடுத்து ரோஹினுடைய வயிற்றில வச்சுட்டு நீ நந்தகோபன மனைவி யசோதிக்கு பெண்ணாக பிறக்க கடவாய் சொல்றார். நான் தேவிக்கு 8ஆவதாக குழந்தையா பிறப்பேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் மாயன். காராகிரகத்துல அவதாரம் ஆறுது.
வசுதேவர் தேவிக்கு சக்கர சக்கரதாரியா காட்சி கொடுக்கிறான் பகவான் மாயன். வசுதேவர்கிட்ட தன்னை கோகுலத்துல யசோதை பக்கத்துல விட்டுட்டு அங்கு பிறந்திருக்கிற பெண் குழந்தையை எடுத்துன்னு வாங்குறார் மாயன். இதெல்லாம் யார் செய்வா? மாயன். இவன் தான் செய்ய முடியும். மாயன் காராகிரத்துக்கு பூட்டுகள் திறக்கிறது, பிறகு தானே பூட்டிக்கிறது, காவலாளிகள்லாம் தூக்கி போயிடுறா, பின்னாடி முடிச்சுக்கிறா, யமுனை இவர் போறதுக்கு வழி விடுறது, இந்த மாதிரி மாயங்களை செய்தது யாரு? இவன் தான். இவன் மாயன். கோகுலத்துல குழந்தை பருவத்துல எவ்வளவு அதிமாற்ற செயல்களை செய்யறான். அது சொன்னா நாம திருப்பி பாகவத்தை சொல்ல முடியா இருக்கும். அதனால சொல்ல முடியாது. அதனால இவன் மாயன். இவன் கோகுலத்துல வளர்ந்தாலும் வடமதுரைக்கு அவதாரத்தால இவன் மைந்தன். அங்கதான் பிறந்தது. அவன் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அதனால இவன் மாயன். இந்த மாயன்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்ற. தூது போனவன், பாண்டவர்களுக்காக தூது போனான். ஒரு பகவான் யாருக்காவது இந்த மாதிரி வேலை செய்வானோ, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவானோ? மாயன். அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணா மாயன். ஆயுதம் இடையன் அப்படி சங்கல்பம் பண்றான், சபதம் பண்றான் பீஷ்மருக்கு. அந்த சொல்ல பீஷ்மர் நம்ம சாபதம் பண்ண ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிறார். தன்னுடைய சிஷியனாக இருக்கிற, தனக்கு கைங்கரியம் பண்ணுகிற, தனக்கு பக்தனாக இருக்கிற பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆயுதத்தை எடுக்கலாம் மாயன். அதாவது தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, தனக்கு பக்தனாக இருக்கிறனுடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுதத்தை எடுக்கிறானா. மகாபாரதத்துல வருது மாயன். பகர ராத்திரி ஆக்கிறான். எதிரிகளை அர்ஜுனனுக்கு காட்டி கொடுக்கிறான் மாயன். அவன் அறியாம யார் செய்ய முடியும் இந்த வேலையை? மாயன். இப்படி இந்த மாதிரி மாய செயல்களை சொல்லி மாளாது மாயன். மண்ணு வடமுதுரைங்கிறார். பகவானுடைய சம்பந்தத்தால அது பழமையான மதுரை, பழமையான வடமுதுரை. ஏன் அங்க வடமுதுரைன்னு வார்த்தையை உபயோகிக்கிறார் ஆண்டாள் அப்படின்னா, பெரியாழ்வார் இவருடைய திருத்தகப்பனார் மதுரையில போயிருந்து பல்லாண்டு பாடுறார் பகவானுக்கு. பகவான் பிரத்யட்சமான பல்லாண்டு பாடுறார் மதுரையில. அந்த மதுரை இல்லை அப்படிங்கிறதுக்காக இது வேற மதுரைங்கிறதுக்காக வடமதுரைன்னு போடுறாங்களாம் இங்க வார்த்தைய. வாமனாவதாரம் எடுத்து இங்க இருந்துதான் தபஸ் செஞ்சானா. யாரு தபஸ் செஞ்ச இடம்? அது வாமனாவதாரம் எடுத்த இடம். துருவன் இங்கிருந்து தான் தபஸ் பண்ணா. பகவான் பிரத்யட்சமான இடம் இது. அதனால இது மண்ணு வடமதுரை. இந்த மண்ணு வடமதுரை மைந்தன். இது வடமதுரையில் இவ்வளவு நடந்திருக்கு. வாமன அவதாரம் நடந்திருக்கு. துருவன் தபஸ் பண்ண இடம் இது. அதனால இது மண்ணு வடமதுரை, மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படிங்கிறார். அப்புறம் தூய பெருநீர், பரிசுத்தமா எப்போதும் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குமா யமுனை. அதனால யமுனை நதி தூய யமுனை. ஏன் தூய உங்களோட வார்த்தைய இங்க ஆண்டாள் சொல்றாள் அப்படின்னா, கண்ணன் மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு வரத்துக்கு வசுதேவருக்கு வழி விட்டது. கம்சனுக்கு பயப்படாம வழி விட்டலாம் யமுனை. ராமாவதாரத்தில் சொல்வா, கோதாவரி ராவணனுக்கு பயந்துட்டு சீதை ராவணனை தூக்கிட்டு போற போது சீதை பிரார்த்திக்கிறாளாம், சொல்லு ராமன் சொல்லு அப்படின்ட்டு. அப்படி சொல்லியும் ராவன் சொல்லியும் ராமன் கேட்கிற போது கோதாவரி மௌனமா இருந்துதான். அந்த மாதிரி இல்லாம யமுனை கம்சனுக்கு பயப்படாம நதி வழி விட்டுதான். அதனால தூய யமுனை இது அப்படிங்கிற இத தூய விருநீர் யமுனை துறைவனை. கிருஷ்ணன் ஆட்சியர்கள் இந்த யமுனதியில் தான் தீர்த்தத்தை அடிக்கடி அருந்தி இத தூயதாக ஆக்கினார்களாம். அதனால இது தூய விருநீர். கிருஷ்ணனும் கோபியர்களும் இறங்கி விளையாடிய நிறைய துறைகள் இருக்குங்க. அதனால அந்த மாதிரி துறையை நிறைய பெற்றிருப்பதால் இது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்தமாக இருப்பதால் இந்த இடம் இது யமுனை துறைவன் அப்படிங்கிற இத. கைகேயி ராமன்ட்ட இந்த வரம் வாங்கி காட்டுக்கு அனுப்பும்போது சொல்ற, புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா அப்படிங்கிறா. இத கம்பன் சொல்ற. துறைகள் அப்படின்னா புண்ணிய துறைகள் ஆடிங்கிறார் கம்பன் அந்த வார்த்தையில. துறைகள் புண்ணியம் செய்கின்றன. இதனால
ஆட்சியர்களும் யமுனா நதியில இறங்கி அந்த இறங்கி எங்கெங்க தீர்த்தம் ஆடுறாளோ அந்த துறைகள் எல்லாம் புண்ணிய துறைகளாக ஆகின. அந்த துறைகளில் நாமும் இறங்கி தீர்த்தமானால் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனால யமுனை துறைவனை தூய விருநீர் யமுனை துறைவனை அப்படிங்கிறார். அப்புறம் ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை, இடையர் குலத்துக்கு இவன் அணி விளக்கு, அலங்கார விளக்கு. ஆயர்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் என்ன செய்யறான்? ஒளிஞ்சு போறான், அங்க போய் மறைஞ்சு போறான், அங்க தனியா போறான், தோழர்களோட போறான். இதுக்கு வெண்ணெயை திருடி சாப்பிடறதுக்காக போறான். ஒவ்வொரு வீட்டுக்கும் இவன் போறான். ஒவ்வொரு வீட்டுக்கும் அவன் அணி விளக்கு, அழகு சேர்க்கும் விளக்கு. கண்ணன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரன் கிருஷ்ணன் வெண்ணையும் கல்லையும் விழுங்க விளையாடுறான். இதனால கண்ணனுக்கு என்ன துன்பம் வந்துருமோன்னு யசோதையிட்ட சொல்றானா பலராமன். யசோதை கிருஷ்ணனை கண்டிக்கிறா, வாயை திறக்க சொல்றா. கண்ணன் வாயை திறக்கிறதா அதுக்குள்ள எல்லா உலகங்களையும் பாக்குறாளாம் யசோத. உலகங்களை மாத்திரம் இல்ல, தன்னையும் அதுல பாக்குறா. தன்னை பாக்குற மாத்திரம் இல்ல, கையில கழியோட கண்ணனை மிரட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி தன்னையும் பாத்துக்கிறாளாம் யசோதை. யசோதையை தன் குடலில் விளங்க செய்தவன், யசோதையை தன்னுடைய குடலில் விளங்க செய்தவன். அதனால குடல் விளக்கம் செய்தவன் இவன் தாமோதரன். யசோதை யமுனைக்கு போயிருக்கா. அப்போ சடாவில் இருக்கிற வெண்ணெய் வச்சுட்டு இருக்காள சடா, பெரிய பாத்திரம், அது இருக்கிற வெண்ணையெல்லாம் உழிஞ்சு சாப்பிட்டுட்டான் கிருஷ்ணன். ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கான், பட்டுட்டான் போய். உறங்குவோன் போல் உறங்காதவன் இவன், உறங்குவோன் போல் பாசாங்கு செய்பவன், மோனத்துயில் செய்பவன். திருப்பார்கடல் அப்படித்தானே படுத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் படுத்துட்டு இருக்கான். இங்க உறங்கு போல் பாசாங்கு செஞ்சு படுத்துட்டு இருக்கான். யசோதைக்கு கோபம், விஷமம் பொறுக்க முடியல. தாம்பை எடுக்கிறா, கயத்தை எடுக்கிறா, ஒரு முனையை எடுத்து ஒரு உரல்ல கட்டுறா, இன்னொரு முனையால கிருஷ்ணனை கட்டுறா. கட்ட பாக்கறா, கட்ட முடியல. என்னன்னா கயிறு குறைஞ்சிட்டே போறது. அது தசமஸ்கந்தத்துல எழுதியிருக்கேன். அதுல இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிட்டே போறது. யசோதைக்கு ஆச்சரியம், அதே சமயத்துல கோபம். கட்ட முடியலையே, கண்ணனை கட்ட முடியலையே அப்படின்னு. அப்புறம் கண்ணனே யசோதை படிக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு, நீ கயிற்றுக்கு கட்டுப்பட்டாய். கண்ணன் கை கட்டுப்பட்டான், தாயாருடைய பாசத்துக்கு கட்டுண்டான். கண்ணீர் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பிரமாயன். அவன் அந்த கயிறு என்ன புண்ணியம் செஞ்சதோ. அவன் சுதந்திரன், அவன் சர்வேஸ்வரன், பிரம்ம ருத்ராதிகளுக்கு கூட கட்டுப்படாதவன். அப்படிப்பட்டவன் அகலகில்லேன் என்று திருமாவில் உரையும் பெரிய விராட்டிக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. இந்த பாக்கியம் யசோதைக்கு கிடைச்சதான். நீ தாமத்தால் கட்டுப்பட்டாய், தாமோதரன் ஆனாய். இந்த மாதிரி இவன் கட்டுண்டான் என்பதற்கு என்ன 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 உங்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, இந்த கயிற்றை அவிழ்த்த பிறகும் இடுப்புல 3 தழும்புகள் இருக்கான். இன்னும் தழும்புகள் இருக்கு. கயிற்றை கட்டிய தழும்பு தெரியறது. அதனால்தான் தாமோதரன். போன வருஷம் கூட இதை சொன்னலாம். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் உற்சவத்துல இந்த உதரத்துல இந்த தழும்பை மறைக்கிறதுக்காக இப்போதும் ஒரு வஸ்திரம் சாத்திரலாம். அதுக்கு பேரு கணையம் மேல் சாத்துகிறது. கணையம்னா அதான் இடுப்பு மேல் சாத்துறதான். கணையம் மேல் சாத்துகிறதுன்னு பேரு இதுக்கு. கத்தியத்திரத்துல ராமானுஜர் சொல்றார், முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட தாமோதரன், தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரன் இவனை தூயோமாகி வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அதாவது ரொம்ப தூய்மையா வரணும். எப்படி? உடல் சுத்தம் வேணும், உடை சுத்தம் வேணும், மனசு சுத்தம் வேணும். இதெல்லாம் 3 தூய்மை. முதல்ல தீர்த்தமாடி இருக்கணும், மடிவஸ்திரம் கொடுத்துருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும். இந்த 3 தூய்மையா இருக்கணும். தீர்த்தமாடினால் உடம்பு சுத்தமா இருது, மடிவஸ்திரம் உடுத்திட்டா உடை தூய்மையாருது, மனச பகவான செலுத்தினா மனசு சுத்தமா இருக்கு, தூய்மையாருது. தூயமாய் வந்துங்கிற சொல்றாரு இந்த இடத்துல. வந்துன்னா என்ன அர்த்தம்? நமக்கு உரிமையான இடத்துக்கு நாம் வருவோம். உரிமையான இடத்துக்கு நாம வந்தா தூயோமாய் வந்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற போது, வந்துன்றது நாம எந்த இடத்துக்கு உரிமையா இருக்கோ அந்த இடத்துக்கு வருவோம். அதனால வந்துங்கிறது சொல்ற. இதுக்கு லௌகீகமா என்ன சொல்லுவோம்? ஒரு உதாரணம். காலம்பர ஆபீஸுக்கு கிளம்புறான் கணவன். என்ன சொல்ற? ஆக்கல மனைவி, ஆபீஸுக்கு போறா,
போகும்போது குழந்தைகளை பள்ளியோட இறக்கி விட்டுடுங்க, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்கிற, வந்து விடுங்கள் அப்படிங்கிற. அதே மாதிரி தூயோமாய் வந்து, இது நம்ம இடம், நம்ம சுதந்திரம், நம்ம இடம் அது. அது கோவில், பகவான் எங்க சாநித்தியம் இருக்கோ, பகவான் எங்க இருக்காரோ அந்த இடம் நம்ம இடம். அதனால்தான் தூயோமாய் வந்து. பரமபதம் அப்படிதான், நாம எங்க திண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு சொந்தமான இடம் அதான். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது, சுத்தமான புஷ்பங்களை ரெண்டு கையாலையும் எடுத்து பகவானுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கணும். புஷ்பங்கள் எடுத்து தூக்கி போடக்கூடாது, சமர்ப்பிக்கணும். அந்த சமர்ப்பிக்கிறதுலயே பவ்யம் தெரியணும், அந்த மாதிரி சமர்ப்பிக்கணும். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது, வாசனை உள்ள புஷ்பங்களால அர்ச்சிக்கணும். துளசி, முல்லை, ஜாதி மல்லிகை இதனால அர்ச்சனை பண்ணணும். ஒவ்வொரு நாமாவையும் சொல்ற போது மலரை தூவணும். அர்ச்சனை முடிந்தவுடன் தொழுது வணங்கி நமஸ்காரம் செய்து, தூமலர் தூவி தொழுது, அப்புறம் என்ன செய்யணும், வாயினால் பாடி, பகவான் கொடுத்திருக்க வாய் இருக்க, அந்த வாயால பகவான பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்றதுனா வாயால பாடலாம், வாத்தியத்தால பாடலாம், இந்த மாதிரி எல்லாம் பாடலாம். எந்த இடத்தால பாட வேண்டாம். நமக்கு பகவான் வாயை கொடுத்திருக்கார், இந்த வாயாலேயே பாடணும். தூமலர் தூவி தொழுது அப்படிங்கிறார். தொழுதவர்கள் வாயாலேயே பாடணும். பாடிட்டு மனத்தினால் சிந்திக்க, பகவான் மனசுன்னு கொடுத்திருக்கார, அந்த மனசால அவனை நினைக்கணும், சிந்திக்கணும். அதாவது பக்தி அல்லது பிரபத்தி, இதுதான் சிந்திக்கிறது. பகவான பக்தி பண்ணா சிந்திக்கிறது, பிரபத்தி பண்ணாலும் சிந்திக்கிறது தான் அது. இப்படி சிந்திக்கணும். இப்படி சிந்தனை பண்ணா பாவங்கள் போயிடும். எந்த பாவங்கள் போயபடியும் புகுதருவான் நின்றனமும். பகவான பக்தி எடுத்து பிரபத்தி செய்யறதுக்கு முன்னாடி பல ஜன்மங்களை எடுத்து வச்சு சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ணியங்களும் பாவங்கள் தான். ரகசியத்துல சார்த்த சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி புண்ணியங்களும் பாவங்கள். பகவானுடைய திருவடியை, வைகுண்டத்தை அடைவதற்கு, பகவானுடைய திருவடியை அடைவதற்கு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. பாவம்ங்கிறது இரும்பு விலங்கு அப்படின்னா, புண்ணியம்ங்கிறது பொன் விலங்கு. இந்த இரண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்பா. அதனால அந்த மாதிரி போயபடியும் புகுதருவான் நின்றனமும், இனிமேல் வரப்போறதே அதுவும், இதெல்லாம் என்ன ஆகும், தீயினில் தூசாகும். ஒரு தூசி தீயில பட்டுதுன்னா இப்படி காணாம போயிடுமோ, அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிற தாயார் இந்த இடத்துல சொல்றாங்க. இதுக்கு சுவாபதேசம் சொல்ற போது மாயன் பரரூபம், எப்படி வடமுதுரை மைந்தன் அப்படிங்கிறார். விபவம், அடுத்தது விபவம்ங்கிறது யமுனை துறைவன். யூகம் அந்தர்யாமி, அது அதாவது மாயன், பரரூபம், விபவம், யூகம், அந்தர்யாமி, அர்ச்சை, இவ்வளவு சொல்றா. அதாவது பரவாசுதேவனா இருக்கிறது, அப்புறம் யமுனை துறைவன், அப்புறம் அணிவிளக்கு, அப்புறம் அர்ச்சை, இந்த மாதிரி சொல்லிட்டு போற, நிறைய சொல்றா. யமுனை துறைவன் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார் ஆச்சார அவதாரங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. இத மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னா, பிரகிருதி என்கிற மாய பொருளை தன் வயமாக்கி கொண்டவன், தன் வசமாக்கி கொண்டவன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயம்ங்கிறது உண்டாக்குறது, காப்பது, அதை காப்பது, அதை அழிப்பது, உதரத்தில் வைத்து காப்பது, இப்படி லீலா விபூதி இதெல்லாம் செய்யற மாயனவன் பரவாசுதேவன் வைகுண்டநாதன். தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவன்கிறது இங்க எப்படி எடுத்துக்கிறான்னா, சுவாபதேசத்துல உள்ளர்த்தத்துல பிரஜாரதி கரையில் உள்ளவன். பிரஜாரதி எல்லாம் ரகசிய தெரிசாரத்தை சுவாமி தேசியம் சொல்ற. இந்த ஆத்மா எப்படி போய் சேரது வைகுண்டத்துக்குன்னு சொல்ற போது விருதானத்தியை கடந்து போனோம், அதெல்லாம் சொல்றார். ஆயிரகுணத்தில் தோன்றும் அணி விளக்கை, மூலமந்திரம், காயத்ரி, இதுக்கெல்லாம் நாயகன், அதனால அணி விளக்குங்கிறார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இவன். தாய்க்கு சமமான மூலமந்திரம், காயத்ரி, மந்திரங்களின் நாயகன். நரநாராயண அவதாரத்துல பத்ரிகாசிரமத்துல இதுக்கு விளக்கம் செய்தவன். பக்தி என்ற கயத்தால கட்டுவதற்கு எளிமையானவன் இவன்.
தாயே குடல் வடக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது முக்கரள சுத்தியாக பகவானிடம் சென்று பரிசுத்தமான மலர்களால் அர்ச்சித்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பகவான் கொடுத்த அவயவங்களால அவனையே ஸ்தோத்தரித்து அவனையே சிந்தித்து போய வழியும் புகுதிருவான் நின்றனமும் தூசாகும் செப்பு அப்படிங்கிறார். அதாவது போய பிழை சஞ்சிதம், புகுதிருவான் அதாவது வரப்போறது, இதெல்லாம் நெருப்புல விழுந்த தூசு மாதிரி பஸ்மமா போயிடும் அப்படிங்கிறார். மாயையால ஜீவாத்மாக்களை மயக்கிறது, அப்புறம் அந்த மயக்கத்தை விளக்குறது எல்லாம் இவனுடைய இலீலை அப்படின்னு சொல்வாத. யமுனையை விரஜாரதி அப்படிங்கிற சொல்வா. இதெல்லாம் சுவாப தேசத்துல சொல்றது. இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இது இந்த பாசுரம் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யும் உபதேச முறையை சொல்றலாம். இந்த பாசுரம் பாவங்கள் அனைத்தையும் எப்படி கழிக்கலாங்கிற வழியையும் சொல்றது இந்த பாசுரம் அப்படின்பா. இந்த பாசுரம் வடமதுரை திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. வடமதுரை திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள் ஸ்ரீ சத்யபாமா நாயக சமேத ஸ்ரீ கோவர்த்தன கிரிதாரி பரபிரம்மணே நமஹா. அடுத்தது 6வது பாசுரம் புள்ளுஞ்சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கிலையோ பிள்ளாய் எழுந்திராய் வேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஐயன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர் தேலோரம்பாவாய். இந்த 6வது பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரைக்கும் 5 பாசுரங்கள் பாகவதால எழுப்புறதா சொல்வா. நோன்புல இந்த விரதத்தில் ஈடுபட்ட பிரதானமான 15 பெண்களை இந்த பாசுரங்கள் மூலமாக அதாவது 6ல இருந்து 15 பாசுரம் வரைக்கும் எழுப்புறதாகவும் சொல்வா. முதல் 5 பாசுரங்களால விரதத்தை பத்தி சொன்னா, இந்த விதத்தை நோம்பு நூற்கணும் அப்படின்னு சொல்லணும்தா. அப்படி செஞ்சா மழை பெய்யும், சுபிஷம் இருக்கும். நோம்பு நூக்கிற போது இந்த விதத்தில் நம்ம பிரார்த்திக்கணும். இதனால் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், பாவங்கள்லாம் எல்லாம் தொலையும் அப்படின்னு ஆண்டாள் சொன்னா. ஆண்டாள் தோழிகளுக்கு சொன்ன மாதிரி நம்ம சொல்ற விளவியம். விடியற்கால வேளை பறைங்கிற வாத்தியத்தை கண்ணன்டேந்து வாங்கணும். அதுக்காக நீராட போகணும். அதனால 1000 குல சிறுமிகள்லாம் ஒன்னா சேரணும். போகும் வழியில சிறுமிகள் வீடுகள்ல அவர்களையும் எழுப்பி அழைச்சிட்டு போகணும். தெருவில் போற போது கைகோத்துட்டு போகணும். எல்லாரும் கண்ணனுடைய புகழ பாடிட்டே போகணும். இந்த மாதிரி நீராட்டத்துக்கு போகணும். எல்லாருமே ஏன் போனோம், பொதுமா சேர்ந்து போனோம் அப்படின்னா கிருஷ்ண பிரேமையில கிருஷ்ண தரிசனத்துல மயக்கம் மூர்த்தி ஏற்பட்டு விடும். அப்போது அவற்றை தெளிவிக்கிறதுக்கு அதாவது அந்த மூர்த்தியிலிருந்து தெளிஞ்சு வரணும் இல்லையோ, அதுக்கு உதவி சகாயம் வேணும். பகவானுடைய சௌத்தியத்துல வெள்ளத்துல மூழ்கி போயிட்டா விழுந்திருக்கும் போது எழுப்புறதுக்கு உதவி வேணும். அப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றாங்க. இதுக்கு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரியன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கிறையோ, அதாவது பறவைகள் சிலம்புகின்றன பார்த்தாயா அப்படிங்கிற ஆண்டாள். கான் பார்த்தாயா அப்படின்னா பறவைகள் சிலம்புகின்றன பார்த்தாயா பாரு என்கிறாள். பட்சிகள்லாம் பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே சப்தம் விட்டு கொண்டு மரத்துல அங்கும் இங்கும் பறக்கும். அந்த இருட்டும் வெளிச்சமும் கலந்த நேரத்துல அந்த சப்தத்தை மாத்திரம் இல்லாம பட்சிகளையும் பார்க்கலாம். மங்கலான வெளிச்சத்துல பட்சிகளையும் பார்க்கலாம். அதனால்தான் உள்ளும் இளம்பினகான்கிற தாயார் அப்படின்பா. பட்சிகளுக்கு பொழுது விடிய போகிறதுங்கிறது முன்னாடியே தெரியும். எப்படின்னா பட்சிகளுக்கு ராத்திரி நேரத்துல இருட்டா இருக்க, அந்த இருட்டுங்கிறது அது கீழே பார்க்கிற போது பூமி அப்படி எரியிற மாதிரி தெரியுமா. அதனால பட்சிகள் ராத்திரி நேரத்துல மரத்தை விட்டு கீழே வராது. கீழே பார்த்தா பூமியை எரியிற மாதிரி இருக்குமா, கீழே வராது. அந்த அந்த நெருப்பு மாதிரி எரியுறத அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சுனாக்க ஓ சரி பொழுது முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்குமா.
அதனால சந்தோஷத்துடன் சப்திக்கும். மரங்கள்ல அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து சப்திக்கும். மரத்திலே ராத்திரி தூங்கும். இதனால்தான் இத சிலம்பல் சப்தம் அப்படின்னு ஆண்டார் சொல்றார். சிலம்புகின்றன அப்படிங்கிறா. இத உள்ளும் சிலம்பினகான் அப்படிங்கிறா. பட்சிகள் கலகலன்னு சத்தம் போடுறது, சிலம்புகின்றன. இந்த சிலம்புங்கிறது அந்த வட்டார வார்த்தை, இதுவும் பாண்டி நாட்டு வார்த்தை. பொழுது விடிய போறது, ஏந்திரு அப்படிங்கிறா. வீட்டுக்கு வெளியே போல் சொல்றா. உள்ளே படுத்துட்டு இருக்கிறவ என்ன சொல்றா? இல்ல இல்லைங்கிறானாவோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்க கலக்க அவளுக்கு இன்னும் இல்ல இல்லைங்கிறாளாம். பட்சிகள் கண்ணனுடைய நாமத்தையே கீச்சு கீச்சுன்னு கத்துறது, கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறது. கீச்சு கீச்சுன்னா என்ன? கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறதான். பட்சிகளும் கிருஷ்ணனை பத்தி தான் சொல்றதான் என்ன சொல்லி கொண்டிருக்கு. அது தூங்கவே இல்லை. தூங்கினான்னா பட்சிகள் எழுதி கலகலன்னு சிலம்புறதுக்கு அப்படிங்கிறான் உள்ள இருந்ததுல. உள்ள இருக்கிறவோ கிருஷ்ண யஜுர்வேதத்துல தைத்திரிய சம்ஹிதை சொல்றது. அது சர்வாவா இயம் வயோப்யோ நக்தம் திருஷே தீப்யதே தஸ்மாதிமாம் பயாம்சி நக்தம் நாத்யாசதே. இந்த பூமி முழுதும் ராத்திரியில பறவைகளுடைய கண்களுக்கு நெருப்பு போல எரிஞ்சிட்டு இருக்குதா தெரியறது. இதனால பறவைகள் பூமியில் தங்குவதில்லை, மரங்களின் உச்சியிலேயே தங்குகின்றன அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இது இதுல இருந்து எடுக்கிறார், எஜுர் வேதத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. அதுக்கு பிரமாணம் உள்ளும் கிளம்பினகான் உள்ளரையன் கோயில். அடுத்தது உள்ளரையன் கோயில்ங்கிறார். உள்ளரையன் கோயில்னா பெருமாளுடைய புறப்பாட்டுக்குன்னு ஒரு சங்கு இருக்கும், திருமஞ்சனத்துக்குன்னு ஒரு சங்கு இருக்கும். இதுல புள்ளரையன் கோயில்னா இன்னொன்னு சொல்வா, கருடன் சன்னதி அப்படிம்பாத. கருடன் சன்னதி புள்ளரையன்னா கருடன் பறவைகளுக்கு அரசன். புள்ளரையன் கோயில் கருடன் சன்னதி. காலம்பர வேளையில பகவானை துயில் எழுப்புறதுக்காக சுப்பிரபாதம் பாடுறதுக்காக கருடன் சன்னதிக்கு நேர பெருமாள் சன்னதியில சுப்பிரபாதம் சொல்ல விஸ்வரோம சேவிக்கிறதுக்காக எல்லாருக்கும் கூடியிருக்கா. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் அப்படின்னா இந்த பிள்ளையனை இதோட சேர்த்துக்கிறா. உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் சேர்த்துக்கிறா. இல்ல எப்படி கருட துணி கேட்கலையா? புல்லு நாக்க இந்த இடத்துல கருடன், சிலம்பினா துணி கொடுக்கிறது கருடனுடைய துணி. சகுனத்துல சொல்வா என்ன, கருட தரிசனம் கருட துவனி ரெண்டுமே நல்லது அப்படின்பா. இங்க கருட தரிசனம் கருடனை தரிசனம் பண்றோம், கருடாழ்வார பெருமாளுக்கு நேர துணி கருடனுடைய சப்தத்தையும் கேட்கிறோம். அதனால ரெண்டுமே நன்மையை தரும் அப்படிங்கிறார். கருடன் யாரு? பெரியாழ்வாருடைய அம்சம். பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். அதனால அவர் தான் ஆண்டாளுடைய தகப்பனார். அதனால கருடனை முன்னிட்டு கொண்டு இங்க ஆண்டாள் பேசுறாளாம். புள்ளரையன் கோயில் பெரியாழ்வார் ஆண்டாளுடைய தகப்பனார், பெரியாழ்வார் கருடாழ்வாருடைய அம்சம் அவதாரத்துல. அதனால கருடனை முன்னிட்டு கொண்டு சொல்றாளாம். உள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பகவானுக்கு கருடன் வாகனம், கருட கொடி அவனுக்கு. பெரியாழ்வாருக்கு மதுரையில கருட வாகனத்தில் தான் தரிசனம் கொடுத்தவன் பகவான். நம்ம கருடனை பத்தி சொல்லும் போது நிறைய இருக்கு. கருட ஜோசியம்னு ஒண்ணு இருக்கு. கருடன் ஒரு மரத்தை உட்காரும் போது பார்த்துட்டோம்னா அது அங்கிருந்து கிளம்புவதை பார்க்காம நாம அந்த இடத்துல நகரக்கூடாது. இது ஒரு சாஸ்திரம் சொல்வா. அது மாதிரி பகவானுடைய கோயில் என்பதற்கு வெளியே கோவில் சுவர்கள்ல கருடன் தான் அடையாளம். இவ்வளவு கருடனை பத்தி சொல்ற போது உள்ளரையன் கோயில் கருடன் பறக்கிற போது இறக்கைகளை வேகமா அடிக்கிறான். பெரிய காற்று ஏற்பட்டு நவகிரகங்களே இடம் மாறி போச்சான். அதனால கருடன் வணங்கினால் நவகிரக தொல்லை இல்லை அப்படின்னு சொல்வா. இது மாதிரி உள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேசறவும் கேட்டிலையோ. பெருமாளுடைய புறப்பாட்டுக்குன்னு ஒரு சங்கு சொன்ன முன்னாடியே திருமஞ்சன சமயத்துல வேற ஒரு சங்கு. இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான சப்தத்தை எழுப்போம். அப்படி இந்த சங்கருடைய சப்தம் பட்சியினுடைய கலகரங்கிற சப்த சிலம்பல் சப்தத்தையோட பெருசா இருக்கு இந்த துவனி. இது கேட்கலையா? வெளியே இருக்கிறவா கேட்கறா, வெளியே நிக்கிறவோ. உள்ளே இருக்கிறவா படுத்துட்டு இருக்கிறவா சொல்றாளா, இது ஜாமத்துக்கு ஜாமம் ஊதப்படும் சங்கு நடுநிசி. இப்போ இந்த நடுநிசியை நடிச்சு நீங்க விடியற்கால என்னை எழுப்புறாளே அப்படிங்கிறாளாம். பிள்ளாய் எழுந்திராய்
பிள்ளாய் எழுந்திராய், உள்ளே படுத்திருப்பாள் சொல்ற, உள்ளே படுத்து பிள்ளாய். பிள்ளாய்னா என்ன? பகவத் அனுபவத்தில் புதிதாக ஈடுபட்ட பெண்ணவோ இப்பதான் பகவத் அனுபவத்துக்குன்னு வந்திருக்கா. அதனால பிள்ளாய் அப்படின்னு சொல்லலாம். பகவத் பக்தி இருந்து அது எப்படின்னா பகவத் பக்தி இருக்கும். பகவத் பக்தி எப்படி வரும்? பாகவத பக்தி இருந்தா பகவத் பக்தியில கொண்டு போய் விடும். இவளுக்கு பகவத் பக்தி இருக்கு, இப்போதான் வந்திருக்கு, இவ பிள்ளைத்தனம் உடையவள், அதனால இவ பிள்ளாய் அப்படின்னு ஆட்டா சொல்றாளா. பிள்ளாய் எழுந்திராய் கூப்பிடுறா. பகவத் அனுபவத்தில் முதிர்ச்சி இல்லாத இளம் பிள்ளை பருவம், அதனால் பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்ட்டு ரெண்டு விருத்தாந்தங்களை சொல்றாளாம். என்ன விருத்தாந்தங்கள் ரெண்டுன்னா, பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கம்சனால் ஏகப்பட்டாள் பூதனை, அந்த ராட்சசி அவ கிருஷ்ணனை கொள்றதுக்காக யசோதையா வேஷம் தரிசனம் வந்தா, ஸ்தன்யத்துல விஷத்தை தடவி கண்ணனுக்கு மணிவேலை சாய்ச்சுட்டு ஸ்தன்யபானம் கொடுத்தா, கிருஷ்ணன் அந்த அதையே உறிஞ்சி பருகி அந்த விஷத்தை கொடுத்தாலும் அவளை அதனையும் சாப்பிட்டு பூதனைக்கு நற்கதி கொடுத்தான். கிருஷ்ணனுக்காகவே விஷத்தை கொண்டு வந்தா, இருந்தாலும் தனக்கு என்று வந்ததை கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டான். யார் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறான் பகவான். அத சொல்றா இங்க. பேய்முலை நஞ்சுண்டு. அப்புறம் இன்னொன்னும் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், கள்ளச்சகடம்னா அந்த சகடாசுரனா வந்தானே தொட்டில் மாதிரி வந்து இவனை தூக்கின்னு போறானே, அந்த சமயத்துல கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. காலால தன்னுடைய திருவடியால உதைச்சி அந்த அரக்கன் மடிஞ்சான். இந்த ரெண்டு உதாரணத்தையும் சொல்றா. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தனை. வெள்ளத்திரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வித்திலைங்கிறாத வித்து. இவன் இது நிறைய சொல்லலாம். அதாவது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சிங்கிறதுல கிருஷ்ணனுடைய திருவடிகள் தஞ்சம்னு யார போறாளோ அவளை காக்கிறது. இந்த விருத்தாந்தத்துல கிருஷ்ணனுடைய திருவடிகள் அவனையே காத்துது. எந்த இதுல? இந்த சகடாசுரன் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சிங்கிறமே இந்த விருத்தாந்தத்துல அவனுடைய திருவடிகள் அவனையே காத்துதான். சுவாமி தேசிகன் இதை பாதுகாசகஸ்திரத்தை சொல்றார். சின்னஞ்சிறு திருவடிகளுக்கு ஏற்ற மாதிரி சிறிய பாதுகை அணிஞ்சிருக்காராம் பகவான் கண்ணன். அந்த பாதுகையின் பலத்தால சகடாசுரனை அழித்தான் அப்படிங்கிறாராம். இப்படியெல்லாம் ஆபத்துக்களை சந்திக்கும் கிருஷ்ணனுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிரக தோஷங்களை போக்குறதுக்காக தங்கத்தால பஞ்சாயுதங்களை செஞ்சு பகவானுக்கு ஆவரணமா அணிவிச்சாலாம். இத சுவாமி தேசிகன் யாதவாபியத்துல சொல்றாரு. பிறந்த குழந்தைக்கு சுலமாக பற்றி கொள்ளும் சில தோஷங்கள் இருக்கு. அந்த கிரக தோஷம், அதை கிரக தோஷம் அப்படின்பா. அதுக்கு பஞ்சாயுதங்களை தரிச்சு கொடுத்தாலாம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனைகிறார். வெள்ளத்தரவில் அப்படின்னா வெள்ளமான வெள்ளம். இன்னொன்னு வெள்ளைனா பால், பால் வெள்ளம், பால் கடல், திருப்பார்கடல், அதில் இருக்கும் அரவு. அதில் அரவுன்னா இது பாம்பு ஆதிசேஷன். வெள்ளத்தரவில் அந்த ஆதிசேஷனில் வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த யோக நித்திரை செய்கின்ற உறங்குவான் போல்கடு படுத்திருக்கிற வித்தினை விதையை, விதையான பகவானை. அந்த விதை எங்க இருக்கு? பரமபதத்தில் இருக்கு. அதை எடுத்து வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அந்த பரமபதத்திலேருந்து எடுத்து அதை இந்த திருப்பார்கடல்ல இருக்கு. அந்த வித்து இங்க இருக்கு. இப்போ இந்த வித்துக்கு நாற்றங்கால் திருப்பார்கடல். அது இருக்கும் இடம், அந்த விதை இருக்கும் இடம், வித்து இருக்கும் இடம் பரமபதம். அதுக்கு நாற்றங்கால் திருப்பார்கடல். ஒரு விதையை நடுறதுக்கு முன்னாடி அது நாற்றா மாறணும் இல்லையோ, அந்த நாற்றை நடுறதுக்கு இடம் வேணும் இல்லையோ, அது திருப்பார்கடல். அது எடுத்து எங்க நடுறது? நாட்டு விட்டா இருக்கு. நாட்டு எடுத்து எங்க நடுறது? அதுக்கு உலகம், பூ உலகம். பூ உலகில் என்ன ஆகுது? எப்படி எடுத்து நடுறார் பகவான் தானே. பூ உலகில் அவதாரம் பண்றார். கண்ணனா அவதாரம் பண்றார். விபவ அவதாரம், அர்ச்சாவதாரம்,
அந்தர்யாமி, இப்படி எல்லாம் அவதாரம். வெள்ளத்திரவில் துயில் அமர்ந்த அவன்தான் நாற்றங்காலில் வளர்ந்த பயிர். அந்த வித்தைத்தான் முதலில் நாற்றங்காலில் நடுவார்கள். எப்படிலாம் சொல்றாருக்கு. வெள்ளத்திரவில் துயில் அமர்ந்த நந்தகோபனுடைய மாளிகை, பால் வெள்ளம் நிரம்பிய இடம் அது. அந்த வெள்ளத்தில் கிருஷ்ணனுடைய சயன இடம் அது, படுக்கை. அதில் துயில் தூக்கம், இளஞ்செல்லாத தூக்கம். வித்தினை, ஆயர்குலத்துக்கு வித்து போன்று இருக்கும் கண்ணனை, இப்படிலாம் சொல்ற அர்த்தம் இதுக்கு. வெள்ளத்தளவில் துயில் அமர்ந்த வித்தினை, இது சயன திருக்கோலத்தில் இருக்கும் ரங்கநாதனையும் சொல்லும். வெள்ளத்தளவில் துயில் அமர்ந்த வித்தினை, ஆதிசேஷன் சயனிச்சிட்டு இருக்கார் ரங்கநாதன், அவரையும் சொல்லும். புள்ளரையன் கோயில் அப்படிங்கிறதுனால கருட சேவையை விசேஷமாக சொல்லும். காஞ்சி வரதனையும் சொல்லும். இது இந்த வித்து முதல்ல மதுரையில் காராகிரகத்தில் இருந்தது. பிறகு நாற்றங்காலை போல கோகுலத்துக்கு வந்து வளர்ந்தது. இப்படி பலவித வியாக்கியானங்கள் பண்றா இதுக்கு. இத உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இந்த அப்படிப்பட்ட கண்டனை முனிவர்களும் யோகிகளும் இருதயத்தில் வைத்து தியானிக்கிறார்கள். காலமுறை எழுந்திருக்கும் போது ஹரி ஹரின்னு சொல்றா, போற போது கேசவன் சொல்லணும், சாப்பிடுற போது கோவிந்தன் சொல்லணும், தூங்குற போது மாதவன் சொல்லணும். இப்படி தியானம் பண்ணணும். முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்துக்கொண்டு சொல்லி ஆண்டாள். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இப்படி பகவானுடைய குணங்களை ஈடுபடுபவர்கள் முனிவர்கள். முனிவர்களுக்கு தியானம் முக்கியம், யோகிகளுக்கு கர்மாக்கள் முக்கியம். அப்படிப்பா இந்த ரெண்டு பேருமே பகவானுக்கு கைங்கரியம் பண்றா. இதனால கிருஷ்ணன் கோகுலத்துல வந்து அவதாரம் பண்ண பிறகு முனிவர்கள் யோகிகள் ரெண்டு பேரும் அவனை சேவிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காளாம். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம், ஹரி 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 சொல்லணும். காலமுறை எழுந்திருக்கிற போது 7 தடவை சொல்லணும், ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும். காலமுறை எழுந்திருக்கும் போது, படிக்கிறது எழுதும் போது மெதுவா எழுந்திருக்கணும். ஒரு கர்ப்பிணி பெண் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு ஒன்றும் ஏறாமல் இருக்க எழுந்திருப்பது போல் மெல்ல எழுந்திருக்க வேண்டும். இவ்வளவு சொல்ற அதுக்கு. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரவங்கிறதுக்கு ஏன் மெல்ல எழுந்திருக்கணும்? பகவான் அந்தர்யாமியா ஹிருதயத்தில் இருக்கார், அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெல்ல எழுந்திருக்கணுமா? முதல் நாள் தூங்குற போது மாதவன் நடிச்சுன்னு தூங்குறோம். மறுநாள் காலம்பு எழுந்திருக்கிற போது ஹரி என்ற பேரரவம், ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி எழுந்திருக்கிறோம். 7 தடவை சொல்லணும் ஹரி ஹரின்னுட்டு. இது பேரரவம். முதல்ல சொன்னது வெள்ளை வெளிசங்கின் பேரரவம். இங்கு ஹரிங்கிற சொல்றது இது பேரரவம் கேட்கறதே. இந்த பேரரவம் உனக்கு கேட்கல, உனக்கு காது கேட்கலையாங்கிறானா ஆண்டாள். வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறவள உள்ளம் புகுந்து குளிர்ந்துங்கிறா. இந்த ஹரிங்கிற வார்த்தை சப்தம் காது வழியா உன்னுடைய மனசுல புகுந்து உன்னுடைய உடம்பு மனசு எல்லாத்திலையும் உனக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தலையா, சம்சார தாபத்தை போக்கலையான்னு கேட்கறாளாம். பகவத் அனுபவத்துல இழிஞ்சி இன்னும் முதிர்ச்சி அடையாத இளம்பிள்ளாய் உறக்கத்தை விட்டு ஏந்திரு. பட்சிகள் விடியற்காலை பொழுது விடியறது என்ன சத்தம் போடுறது. கோவில்ல கருடன் சந்தி அருகே பகவான் சந்திக்கு எதிரே சங்கத்தின் பெரும் சத்தம் கேட்கிறது. பூதனையை அழிச்சவன், சகடாசுரனை அழிச்சவன், பார்க்கடல்ல சயனிச்சிருக்கும் வித்தான கிருஷ்ணன், இவன முனிவர்களும் யோகிகளும் தங்கள் இருதயத்துல எப்போதும் தியானம் பண்றா. தூக்கத்திலிருந்து மெதுவாய் எழுந்து ஹரிர் ஹரின்னு துரத்த சொல்லிட்டு அந்த வார்த்தையானது ஹிருதயத்துல புகுந்து குளிர செய்யறது அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இருக்கு. இதுக்கு சுவாவதேசம் சொல்ற போது இந்த பாசுரத்துல ஹம்சாவதாரம் சொல்லப்படுகிறது. அப்படின்பா பகவானுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற ஆச்சாரியர்கள் கிருபை. புள்ளும் ஜலம் வினகான் ஹம்சாவதாரம் எடுத்த பகவானும் அவனது அனுகிரகத்தை பெற்ற பறவைகள் போன்ற ஆச்சாரியர்களும் நமக்கும் உபதேசிக்கின்றனர். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் நமக்கு சுவாமியான பகவானின் கோவில். அதாவது இது புள்ளரையன் கோயில், நமக்கு சுவாமியான பகவானுடைய கோயில். இது அஷ்டாட்சரம். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ. வெள்ளைங்கிறது சத்வகுணம். ரகசியார்த்தங்களை போதிக்கும் சங்கு போன்ற அமைப்பை உடைய பிரணவத்தின்
பகவான் சேஷி, ஜீவர்கள், சேஷர்கள், ரட்சிக்கப்படுபவர்கள் முதலான பொருளை கூறும் அந்த சத்தத்தை கேட்கலையா? ஓம்ங்கிற சத்தம் சொல்ற, சங்கு போன்ற ஓப்பியக்கூடியது எது? பிரணவம். பிரணவம் ஓம் மூலியோ அந்த அதை சொல்ற பிரணவத்தினுடைய இதுவா இருக்காளே, அதுல பகவான் சேஷி, அதாவது பகவான் சேஷி, பகவான் அதை அந்த ஊமா நிறைய அர்த்தம் வருது. ரசிக சாரத்துல வருது, ரசிகத்துல சாரத்துல அந்த மாதிரி ரசிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி பொருள் எல்லாம் சொல்ற ஓம்ங்கிற சப்தத்தை கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்கிற பிள்ளைத்தனத்தை விட்டு, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அந்த பிள்ளைத்தனாது அதை விட்டு விட்டு பிள்ளாய் பிள்ளாய் அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுட்டு இருக்கிய, பிள்ளாய் எழுந்திராய், அந்த எண்ணத்தை விட்டு விட்டு உண்மை அறிவை பெறுவாயாக. எழுந்திராய்னா என்ன? உண்மையான அறிவை பெறுவாயாக. பேய்முலையின் அஞ்சுண்டு அவித்யை என்கிற போதனை மூலமாக அகங்கார மவகாரங்களை அழித்து, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி துஷ்ட இந்திரியங்கள் இழுத்த இழுப்புக்கு செல்லும் சரீரமான வண்டியை கட்ட வழியில் போக விடாமல், வெள்ளத்தரவில் துயினமர்ந்த வித்தினை, சம்சார சாகரத்துல சர்ப்பங்கள் போன்ற உற்றார்கள் உறவினர்கள் இருக்க, இந்த சுகத்துக்கு ஆசைப்படாம மோட்ச மார்க்கத்தை சொல்லும் ஆச்சாரியர்களை, வெள்ளத்தமை தரவில் துயிலமர்ந்த வித்தனை ஆச்சாரியர்களை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மனசுல பிரபன்னர்களாக இருந்து தியானம் பண்ணி மெல்ல எழுந்து ஹரியன்ற பேரறவும் தங்களால் பக்தி யோகம் செய்ய இயலாதது அப்படின்னு தெளிஞ்சு புரிஞ்சுண்டு பகவான்கிட்ட போய் சம்சார பாப துக்கங்களை நீக்கிவிடு என்கிற சப்தமானது உள்ளம் புகுந்து குடியிருந்து பகவானுடைய திருச்செவிகள்ல இது பட்டு இருதயத்தில் புகுந்து பகவானை குளிர சந்தோஷப்படும்படி செய்கிறது. இந்த வார்த்தை பகவான் ஆச்சாரியன் மூலமாக ஞானத்தை பெரிய பகவான் ஆச்சாரியன் மூலமாக ஞானத்தை அடைகிறோம். புள்ளரியன் கோயிலுங்கிறது பகவானுடைய பிரணவம், அதாவது அஷ்டாட்சரம். இந்த பிரணவம் சங்க போல உருவத்தில் இருக்கு. அது வெள்ளை, அது நம்ம கூப்பிட்டு ஞானத்தை கொடுக்கிறது வெள்ளை விழிசங்கு. அதன் பேரவங்கிறது பகவானுக்கும் பிராட்டிக்கும் நாம் அடிமை அப்படிங்கிறத சொல்றது இந்த பேரரவம். இந்த பேரரவத்தை கேட்கலையா? பேய்முலையில் அஞ்சு உண்டுன்னா, பேய் என்பது பூதனை, அதாவது அவித்யை, அஜ்ஞானம், பேதமை. பேய்முலையில் அஞ்சு உண்டுன்னா அகங்காரம், அவகாரம், எல்லாத்தையும் சம்சாரத்துல மேலும் மேலும் பிறக்கிறைய. கள்ளச்சகடம், கள்ளன்னா திருட்டுத்தனத்துக்கு நம்ம இருக்கிற பஞ்சேந்திரியங்கள் இவை நமக்கு சரீரமாகிய வண்டியை நரகத்தை நோக்கி இழுத்துன்னு போறது. இதை உங்க ஆச்சாரியெல்லாம் சொன்ன வழியில ஒழிக்கணும். இதற்கு ஆச்சாரிய சொல்ற பிரபத்தி மூலம் வரும். இதை ஒழிச்சாதான் நாம முமுட்சுமாக ஆக முடியும். முமுட்சுக்குனா மோட்சத்தில் விருப்பம் உள்ளவன் ஆக முடியும். பக்தி யோகம், ஞான யோகம் செய்ய சக்தி இல்லாதவெல்லாம் பகவானிடம் எனக்கு ஏற்பட்ட பாவ புண்ணியத்துக்கு காரணமான வித்தாக உள்ள அவித்யை அறி, அதான் அழிப்பவனாக அழிப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கணும். இது பகவானுடைய திருவுளத்துல புகுந்து பகவான் குளிர்ந்திருப்பான், சந்தோஷப்பட்டு நம்முடைய கஷ்டங்களை விளக்குவான் அப்படிங்கிற இவ்வளவு அர்த்தம் சொல்றா. இதுக்கு ஆண்டாள் தன்னோட ஒத்த ஆழ்வார்களையும் எழுப்புறா அப்படிம்போலாம் இருக்கு சொல்ற போது. பூமி பிராட்டின் அவதாரம், அதனால தனக்கு பின்னால் அவதரிக்க போகும் ஆழ்வார்களையும் எழுப்பு விதமாக சொல்வர். எப்படின்னா, பகவான் முதல் எம்பெருமானார் வரைக்கும் எழுப்புவதாகவும் சொல்வார். 10 இந்திரியங்களையும் 10 பாசனங்களாலே எழுப்புவதாகவும் சொல்வார். இவ்வளவு விவரங்கள் சொல்றா. இதுல உள்ளத்து கொண்டுனா பிரீதியோடு அனுசந்தித்து முனிவர்களும் யோகிகளும் சிஷியர்கள் மெல்ல எழுந்துன்னா அவசரப்படாமல் நிதானமாக ஆச்சாரியனுக்கு பிரணாமங்களை சொல்லி அஞ்ஞானத்தை அகற்று அப்படின்னு ஆச்சாரியனுடைய தனியனை உறக்க சொல்லும் போது எப்படி அந்த கோஷம் சப்தம் வரதே அது உள்ளத்தை குளிர்விக்கிறது. இவ்வளவு இதுக்கு உள்ளர்த்தம் சொல்றா. இதுக்கு இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம். இந்த 6வது பாசுரம் பெரியாழ்வாரை எழுப்புவதாக சொல்வா. இது சேர தேசத்துல உள்ள, மலையாள தேசத்துல உள்ள திருவன்வண்டூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறதாம சொல்வா. ஸ்ரீ கமலவல்லி நாயகா சமேத ஸ்ரீ கமலநாத பரபிரம்மணே நமஹா. 6 முடிகிறது.
அடுத்தது ஏழாவது பாசுரம். ஏழாவது பாசுரம். கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சிரமும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய். கீசு கீசு அப்படிங்கிறா, முகம் மதுரமா சொல்றா. எப்படி யானை போல் வலிவுள்ள நமது புலங்களை வென்று நம்மிடம் பக்தி செய்யும்படி தூண்டிய பகவான் தன்னுடைய சகதர்மச்சாரிணி பிராட்டியுடன் கலந்து பேசுகிற பேச்சு சப்தத்தையும், கீசு கீசு மகந்து பேசலாம் பகவான் பிராட்டியோட, பெரிய பிராட்டியோட கூட, அந்த சப்தத்தையும் சர்வதேச சர்வ காலங்களிலும் சகல கைங்கரியத்தையும் செய்து இரு அப்படின்னு பகவான் பேசின சப்தத்தையும் நீ கேட்கலையா? கீசு கீசு என்றும் ஆனை சாத்தன், ஆனை போல வலி உள்ளது கலந்து இவ்வளவு அர்த்தம் சொல்றா. இந்த பாசுரத்துல நோன்புக்கு வராமல் தூங்கி கொண்டிருக்கும் இன்னொரு ஆட்சியர் சிறுமியை எழுப்புவதாக சொல்வார்கள். கீசு கீசு என்று இங்கும் ஆனை சாத்தன் கலந்து, இந்த குருவிகள்லாம் கீசு கீசின் சப்தம். இந்த குருவிகள்ல வலியவன் குருவின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எல்லா இடங்களிலும் பேசின பேச்சரவும் கேட்டலையோ, பேசிக்கொண்ட பல பேச்சுக்களின் இறைச்சலை நீ கேட்கலையா? கீசு கீசு என்றும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ. கலந்து பேசுறதா, கலந்து என்ன, ஒன்றோட ஒன்றுடன் சேர்ந்து எல்லா இடங்களிலும் பேசின பேச்சரவும் கேட்கலையோ, பேசிக்கொண்டே பல பேச்சுக்களின் இறைச்சலை நீ கேட்கலையா? பேய் பெண்ணே, மதிகட்ட பெண்ணேங்கிறா. பேய் நோன்புக்கு வராமல் போது முடிஞ்சு போச்சு, இந்த சமயத்துல இந்த வலியர் குருவிகள் எல்லாம் சத்தம் போடுறது, இதை கூட காதுல வாங்காம தூங்கிட்டு இருக்கியே பேய் பெண்ணே, பெண்ணே ஆயிர சிறுமியான்னு கூப்பிடுறா. காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து, காசு மாலை இத பிறந்தது முதல் அணிந்திருக்கும் பிற நகைகளும் கலகலவென்று சப்திக்க தங்களுடைய கைகளை முன்னும் பின்னும் மேலும் கீழமாக அசைக்கிற அப்படின்னு அர்த்தம் சொல்றா. அதுக்கு காசும் பிறப்பும், பிறக்கிற போதே காசு மாறி போட்டுலாம் அந்த குழந்தைக்கு. காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து, கைகள் இருக்கிற வளைகள் முன்னும் பின்னோ போற போது அசைகிற போது சப்திக்கிறது அது. காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து வாச நறுங்குடல் ஆட்சியர், வாசன திரவியங்களால் வாசனை சேர்க்கப்பட்ட வாசனையுள்ள நல்ல கூந்தலை உடைய கோபஸ்திரீகள், வாசன திரவங்கள் அதுல வாசனை, அந்த வாசனை எடுத்து கூந்தல்ல சேர்த்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட கோபஸ்திரீகள் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ, மரத்தால் ஆன உபகரணமான தயிர், அது கடைவதற்கே உள்ள மத்துன்னு பேரு, மத்து அறக்கரண்டி அப்படி சொல்வா. அது உதவியால் தயிர் கடையும் சத்தம் உனக்கு கேட்கலையா? தயிர் கடையும் போது அந்த தயிர் உண்டாகும் சப்தம் கேட்கலையா? ரெண்டும் மத்தினால் ஓசை படித்த தயிர் அரவம், அந்த மத்து ஓசப்படுத்துறது, அந்த மத்து கடையிற போது தயிர் ஓசப்படுத்துறது, ரெண்டு சத்தத்தையும் கேட்கலையா? தயிரில் உண்டாகும் சத்தத்தையும் கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய், நோன்புக்கு தலைமை வகிக்க தகுதியானவளே, நாயகமான பெண் பிள்ளாய். அவனை புகழ்ச்சியா சொல்றா, பெண் பிள்ளையேங்கிறா. பெண் பிள்ளைங்கிறதும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த வட்டார வழக்குது. பெண்களை பெண் பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி அதை சொல்றாங்க, நாயக பெண் பிள்ளாய். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நாராயணனுடைய அவதாரமான கேசவன், நாராயணோட அவதாரமான கண்ணன், இவன் கேசி என்கிற அசுரனை கொன்றான். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டிலையோ அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டே படுத்துட்டு இருக்கியா? அந்த மயக்கத்துல படுத்துட்டு இருக்கியா? பகவானுடைய அந்த புகழ சொல்ற போது வார்த்தையை கேட்டு படுத்துட்டு இருக்கியா? தேசமுடையாய் திற உடல் பூரிச்சு ஒளி பெற்று இருப்பவளே, தேசமுடையாய் கதவை திறப்பாயாக அப்படிங்கிற. குருவிகள்ல வலியன் குருவிகள் அப்படின்னு இருக்கு. இது காகங்களை போல காலம்பரி சீக்கிரம் எழுதுருமா. இவ ரெட்டை ரெட்டையா தான் கீசு கீசுன்னு சப்திக்கும்.
ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து சப்தம் போடும். இந்த சப்தம் இனிமையா இருக்கும். இதை கேட்டுன்னு தூங்குறியா அப்படிங்கிறாளா. என்ன சொல்றதா இந்த வலியன் குருவிகள்லாம், நான் இட வெளியே போறேன், இந்த குழந்தைகள் குஞ்சு குழந்தைகள் இருக்கு, இதை பத்திரமா பார்த்துக்கோ, பொழுது விழிஞ்சு விடுத்து அப்படின்னு சொல்றதா. ஆண் வலியனோ பெண் வலியனோ சொல்றதா. பேசின பேச்சரவம் நீ கேட்கலையா? எங்கும் கலந்து இந்த பேச்சரவம் எங்குமே எல்லா இடத்திலும் கேட்கிறதே உனக்கு கேட்கலையா? பேசின பேச்சரவம் கேட்கல, எங்களுக்கெல்லாம் கேட்கறத உனக்கு கேட்கலையா? இரண்டு வலியன் பறவைகள் ஆணை சாத்தன் கலந்து பேசுவதை கேட்கிற போது உனக்கு நாமும் கிருஷ்ணனோடு சேர்ந்து சந்தோஷப்பட வேணும் அப்படின்னு தோன்றலையா அப்படிங்கிற அர்த்தமா. ஆணை சாத்தனும் கலந்து பேசுகிற பேச்சரவும் கேட்டலையா அப்படின்னா, நாமும் இந்த மாதிரி கிருஷ்ணனோடு சேர்ந்து சந்தோஷப்படணுங்கிறது தோன்றலையா உனக்கு? பேய் பெண்ணே, இரண்டு குருவிகளின் பேச்சின்னு உறக்க கத்தும் பேச்சை கேட்டும் தூங்குறியே. பேய் தான் ராத்திரில தூங்காது, அது வெடிகாலம் ஒரு வேலையில தூங்கும். பேய் பெண்ணே அப்படிங்கிறாளாம். ஆணை சாத்தான் ஏன் கீசு கீசுன்னு கத்துறதுன்னா, நாம கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றோமே, இந்த கிருஷ்ண கிருஷ்ணா வார்த்தைய அது தன்னுடைய மொழியில கிச்சு கிச்சு என்று சுருக்கி கூப்பு. நாம சொல்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறதுனால என்ன செய்யறோம், அந்த வார்த்தையை சுருக்கி விடுறோம், கிச்சுன்னு ஆக்குறோம். கிச்சு கிச்சு நாம சொல்றோம். இந்த செம்போத்து பறவையாது ஆணை சாத்தன் வலியன் குருவிகள் இந்த வார்த்தையை நம்மளே தெரிந்து, அந்த கிச்சு கிச்சுங்கிற வார்த்தையை நம்மளே தெரிஞ்சுட்டு அந்த வார்த்தைய அது கீசு கீசுன்னு சொல்றதாம். அதனால அந்த வலியன் குருவிகளும் கிருஷ்ணனுடைய நாமத்தை தான் சொல்றது. இதை கூட அறியாம தூங்குறியே, தேசம் உடையாய் திற கதவை திற அப்படிங்கிறாளாம். நிறைய இந்த மாதிரி சொல்ற. சூர்பனக ராட்சசி தான், ரஜோ குணம் உள்ளவள் தான், ராமனிடத்துல ஆசைப்பட்டாவோ. தமோ குணம் உள்ளவர்கள் என்ன செய்வா, இந்த பூதம் இவைகளை உத்தேசித்து வேள்வி ஹோமம் பண்ணுவா, யாகம் பண்ணுவா. ரஜோ குணம் உள்ளவர்கள்லாம் யஷ்டர்களையும் ராஷ்டிரர்களையும் உத்தேசித்து பண்ணுவா. சத்துவ குணம் உள்ளவர்கள் தேவர்களை முன்னிட்டு வேள்வி பண்ணுவா. நீ சத்துவ குணம் இல்லாம இப்படி தூங்குறையே பேய் பண்ணே. கண்ணனை தரிசனம் பண்றதுக்காக நல்ல உனக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி தூக்கம் வருமா? எப்போ போது முடியும், எப்போ தரிசனம் பண்ணலாம், தூங்காமல் இருந்திருக்க வேண்டாம் மாட்டியா? அந்த அனுபவத்தில் உனக்கு ஊக்கம் இல்ல, சிரத்தை இல்ல, ஆசை இல்ல, அதனால பேய் பெண்ணேங்கிறாளாம். ஏன் இப்படிப்பட்ட பெண்ணை ஏன் எப்படி ஆக்ஷன் போனோம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு பிரதிகூலர்கள், அனுகூலர்கள், உதாசீனர்கள் அப்படி 3 வகை பகவானுக்கு. எல்லாருமே பகவானுக்கு சரியான் தான். பகவானுக்கு இந்த வித்தியாசம் கிடையாது. ஆனா இருக்கா, பகவானுக்கு பிரதிகூலம் பண்றவா, பகவானுக்கு அனுகூலம் பண்றவா, பகவான உதாசீனப்படுத்துறவா 3 பேர் இருக்கா. இந்த 3 பேர், இந்த 3 வகைகள் சேர்ந்தவாலும் பகவானுக்கு சரீரம். அதனால பகவான்கிட்ட பக்தி இல்லாத கூட நாம இறக்கப்படணும். அதனால கூப்பிடுங்க அவளை உள்ளே இருக்கும் சொல்றாளாம். இப்போ ஆனைச்சாத்தன் குருவிகள், வலியன் குருவிகள் அந்தரங்கமாக பேசிக்கொள்வதை நான் ஏன் கேட்கணும்? அது ரெண்டும் அந்தரங்கமா பேசிக்கிறது, அதுவே நான் கேட்கணுமாங்கிறாளாம். வெளியே இருப்பவா சொல்றா, வெளியில இருக்கிறவா சொல்றா, உனக்கு ஒண்ணு சொல்றோம். பாகவதம் சொல்றது, அவதூதர் ஒருவர் துள்ளி குதிச்சுட்டே தெருவில் போனார். எது மகாராஜன் பார்த்தான், அத அவரை கேட்டான், துள்ளி குதிச்சுன்னு போறல ஏன்னு கேட்டான், ஏன் அவளுக்கு சந்தோஷம் கேட்டான். அதுக்கு அந்த அவதூதர் சொன்னார், எனக்கு 4 ஆச்சாரியர்கள், தேனை சேகரிச்சு வைக்க கூடாது, தேநீர் தெரிஞ்சுட்டேன். இது ஒரு ஆச்சாரியன். சொந்த வீடு இல்லாமல் கரையான் புற்றில் வாழும் பாம்பு, இது ஒரு ஆச்சாரியன். ஆகாயத்தில் சந்திரன் வாடுவதையும் தேய்வதையும் பார்த்து உடம்பு வளர்ந்தாலும் தேய்ந்தாலும் ஆத்மா அழியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். சந்திரன் ஒரு ஆச்சாரியன். ஒரு பட்சி காலம்பர உணவு தேட போறதுக்கு முன்னாடி பத்திரியிடம் தெற்கு திக்கிலிருந்து ஒரு வேடன் வருவான், அவனால் ஆபத்து, அவன் தான் யமன், ஜாகிரதையாயிரும் சொல்வதை கேட்டேன். இந்த பட்சியம் எனக்கு ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு தெரிஞ்சது. எப்படி சொன்னார் அவர், ஏ பேய் பெண்ணே, நீ கதவை திறந்து வெளியே வந்தா ஆணை சாத்தர் பறவையிலிருந்து அவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு கேட்டாளாம். கதவு திறந்து வெளியில வந்தா ஆணை சாத்தர் பறவை ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டாளாம். அதுக்கு அந்த பெண் பேசாம இருந்தாலாம், பதிலே சொல்லலையா. உடனே வெளியில இருக்கிறவா சொல்றா, கண்ணனிடம் மோகம் என்கிற பேய் பிடித்துள்ள பெண்ணைங்கிறாளாம். பேய் பெண்ணைங்கிறதுக்கு அர்த்தம் பொழுது வெளிச்சத்துக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்றோம்.
காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து, காசு கழுத்தில் அணியும் ஆபரணம் காசு மாலை, பிறப்பு அச்சத்தால் ஆமை தாலி, வளையல்கள், காதில் தோடு, மூக்கில் மூக்குத்தி ஆபரணங்கள். இதெல்லாம் ஆபரணங்கள் என்ன சொல்வா? அது போனபடியே சொல்லிருக்கேன். ஆபரணங்கள்ல 3 பிரிவு இருக்கு. நித்திய ஆபரணம், சாமானிய ஆபரணம், விசேஷ ஆபரணம். ஆபரணங்கள்ல 3 விதம். சுமங்கலி பெண்களுக்கு நித்திய ஆபரணம் திருமங்கல்யம், மூக்குத்தி, காது கம்மல், 2 கைகளிலும் வளையல்கள், காலில் வெட்டி. இது எப்பவும் இருக்கணும். இது நித்திய ஆபரணம். சொந்தக்கார ஆத்துக்கு சுபகாரியங்கள போற போது கொஞ்சம் அதிகப்படியான ஆபரணங்களை கழிச்சு அழிஞ்சிட்டு போனாக்க அது சாமானிய ஆபரணம். தங்க வீட்டு கல்யாணம் நடக்கிறது, விசேஷம் நடக்கிறது, அப்போ எல்லா ஆபரணத்தையும் போட்டுக்கணும். இது விசேஷ ஆபரணம். இந்த மாதிரி ஆபரணங்களை 3 விதம் இருக்கு. இப்படி ஆட்சியர்கள் தங்கள் ஆபரணங்களை கலகலன்னு சப்தம் போட்டு சப்திக்கதா, கைபெயர்த்து கோபஸ்திரிகள் கைகள் மத்து பிடிச்சு தயிரை கடையிற போது இந்த கைகள் மேலும் கீழும் இடப்புறமோ வலப்புறமோ போயிட்டு வரலாம். அப்போ கலகலன்னு ஆபரணங்கள் சப்திக்கிறது. இந்த தயிர் கடைய சப்தம் கேட்ட உடனே கண்ணனுங்க வந்துருவானா. தயிர் கடைய ஒட்டாமல் கைபெயர்த்து கையை பிடித்துக் கொள்வானா. வெண்ணையுடன் சேர்ந்திருக்கும் தயிரை அப்படியே விழுங்க ஆசையாம். வெண்ணெய் தனியா இருக்கக்கூடாது, தயிரோடு சேர்ந்து இருக்கணுமா. அது விழுங்க ஆசை. அதிகம் மீறி கடைந்தால் தயிர் பானையை உடைச்சு விடுவான். தயிர் மோராக இங்கும் ஓடும். இப்படி செய்யலாமான்னு கேட்டாக்க, நான் முன்பு பார்க்கடலில் படுத்திருந்தேன், இப்போது மோர்க்கடலில் படுப்பேன் என்பானாம். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்ற. வாசனருங்குழல் ஆச்சரியமத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்கலையோ. முதலில் ஆனச்சாத்தன் பேசின அந்த பேசுறவன் கேட்கலையா? இப்போது ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்கறது அது கேட்கலையா? ஆட்சியர்கள்லாம் விடியாம்பர வேலையில நிச்சயமா அணிகளை ஆபரணங்களை அணிஞ்சுண்டு முதல் நாள் தலையில சூடிய மலர்களின் வாசனை, இவர்கள் தயிர் கடையும் போது தலை முடிச்சு நெகிழ்ந்து அவிழ்ந்து அந்த வாசனை. இவர்கள் நறுங்குடல் ஆட்சியர் அப்படின்னு சொல்றதாவது. இவர்கள் தேவ மாதர்கள். போன அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல இவா 1000 பல பெண்களா வந்திருக்கா. தேவ மாதர்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கும். நறுங்குடல் அப்படிங்கிறது இவ்வளவு அர்த்தம் சொல்றா. மத்தினால் ஓசைப்படுத்த திருவார்கடலை மந்திரமலையை கொண்டு கடையிற போது எவ்வளவு ஓசை ஏற்பட்டதோ அவ்வளவு ஓசை ஏற்படுறத உன் காதல் விடலையான்னு கேட்கலாம். மத்தினால் ஓசைப்படுத்த இந்த கந்து ஓசை கேட்கலையா? ஆட்சியர்கள்லாம் கிருஷ்ணனை பத்தி பாடிண்டே மத்தினால் ஓசைப்படுத்தி தயிரை கடையிறாளே, அந்த கிருஷ்ண சப்தம் கூட உன் காதல விடலையா? லீலாசுகர் சொல்றாராம், தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னு அத உளியால வெட்டுறாளாம். உளியால வெட்டுற போது மத்தை அதில் பொருத்தின ஓசை, கடையும் போது கயிற்றின் ஓசை கடையும் போது, இந்த தயிர்ல சொன்னு ஓசை கேட்கறதை கடையிற போது அது ஆட்சியர்களுடைய ஆபரணங்களுடைய எழுப்பும் ஓசை. கிருஷ்ணனை பற்றி பாடிக்கொண்டே தயிர் அடைகிறார்களே, கிருஷ்ணனுடைய பாடல் அந்த துவனி. இப்படி எந்த அறவும் உனக்கு கேட்கல, எந்த சதமும் உனக்கு கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய், உனக்கு பணச்சிருக்கு, உன் வீட்டு வாசலில் வந்து உன்னை எழுப்புவதற்காக காத்திருக்கும் எங்களை நீ மதிக்கிறது இல்ல. 1000 குலத்துக்கு நாயகனாய் இருப்பவள் ஒருவனுடைய பெண் நீ. நாயக பெண் பிள்ளாய், உன் வீட்டில் வேலைக்காரர்கள் தயிர் கடைகிறார்கள், நீ வெறுமனே படுத்திருக்கிறாய், ஏனெனில் நீ நாயக பெண் பிள்ளாய். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்ற. இருக்கு நோன்புக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு வைக்கிறேன், நீங்களை கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு நேற்று ராத்திரி சொன்னேன். நீ தூங்குற, நீ பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய், இந்த மாதிரி தூங்குறது சரியா? ஆயிரப்பாடியில 3 வேளையும் தயிர் அடைவாளாம், காலை மாலை இரவுன்னு. 30 கடைந்து ஈண்டிய வெண்ணெய் என்கிறார் பெரியாழ்வார் பாசுரத்துல. 30 கடைந்து ஈண்டிய வெண்ணையாம். அதனால பொழுது விளைந்ததற்கு இது அடையாளம் இல்லைன்னு நினைச்சாயா நீ நினைச்சீன்னா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நீ பரதேவதா மார்க்கத்தை அறியவோ, நாராயணன் தான் பிரம்மா ருத்ரன் எல்லாரையும் படைச்சாங்கிறது தெரிஞ்சதவோ, இவருடைய மூர்த்தி தான் கேசவன், நான் முகனை நாராயணன் படைத்தான்கிறார் ஆழ்வார். கேசவன் யாரு? அழகிய கேசத்தை உடையவன், கேசி என்கிற அரக்கனை அழிச்சவன்.
இவன் மார்கழி மாசத்துக்கு அபிமான தேவதை. ஆகாசத்திலிருந்து தண்ணி எல்லாம் எப்படி சமுத்திரத்தை அடையிறதோ அந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் செய்கிற நமஸ்காரம் கேசவனை அடைகிறது. சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கிற போது நான் என்ன சொல்றோம், எடுத்த உடனே கேசவாய நமக, சகசிரநாமம் சகஸ்திர நரசிம் பபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம அப்படின்னு கேசவன் ஆரம்பிச்சு சொல்றது. கேசவனுக்கு 4 திருக்கண்கள், திருக்கரங்கள், தங்கமயமான திருமேனி, நெற்றியில் திருமண் இடும்போது கேசவாய நமக அப்படிதான் சொல்றோம். இப்படி பல பெருமைகள் உண்டு கேசவனுக்கு. இவன் நாராயணனின் மூர்த்தி, நாராயணமூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இப்படிப்பட்ட கேசவனை பாடுவதை நீ கேட்டு கிடத்தியோ, படுத்திருக்கிறியோ, இந்த மாதிரி படுத்திருக்கலாமா அப்படிங்கிறா. 3 அடையாளங்களை சொல்றா. ஆணிச்சாத்தன் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. 3 முறைகள். இதெல்லாம் 3 சொல்றாலும் இல்லையோ, 3 முறை. மருந்து கொடுப்பது 3 முறை, உடம்ப சோதிக்கிறதுக்கு 3 வைத்தியர்கள், பொய் சொல்வாட்ட 3 முறை பரீட்சை. இதெல்லாம் ஒரு ஜெயிக்கிறதுக்கும் முதல் 2 3 ஜெயிக்கிறதுக்கு, தீர்த்தம் வாங்கிக்கிறதும் 3, அச்சுதா அனந்தா கோவிந்தா இதுலயும் 3, மருந்தும் விருந்தும் 3 நாள்பா, விளையாட்டிலும் 3 முறை, பரீட்சையிலும் 3 முறை. இந்த மாதிரி 3 சொல்றா. 3 அடையாளம் சொன்ன மாதிரி 3 முறைகள், எல்லாத்துக்கும் 3 முறைகள் கத்த அந்த, அதாவது ஆண்டாளுடைய பாசனத்துல இருந்தா அந்த முன்னாடி இவ்வளவு வந்திருக்க போலுக்கு பின்னாடி போ, இவ்வளவு வந்திருக்கு போ. இதெல்லாம் முடிச்சு சொல்றா. நீ கிருஷ்ணன் விஷயமாக நோன்பு இருக்கணும்னு சங்கல்பிச்சு பண்ணிட்ட. நாங்கள் அவனை பற்றி சொல்ற போது கேட்டவுடன் நோன்புக்கு கதல் திறந்து வந்திருக்க வேண்டாமா, படுத்துட்டு இருக்கியே தேசமுடையாய், பிரகாசத்தை உடையவளே, இவ்வளவு ஓசையிலும் எழுந்து வரவில்லையே என்று வெளியே இருக்கிற பெண்கள் வீட்டுக்குள் பெண்ணை ஜன்னல் வழியா பார்த்தாளாம். ஜன்னல் வழியா பார்க்கிற போது அவள் முகத்துல கிருஷ்ணருடைய சேர்க்கையினால் ஒளி பளிச்சிருடு தெரிஞ்சுதான். அதனால தேசமுடையாய் அப்படிங்கிறா. உடனே வெளியே உள்ள பெண்கள் தேசமுடையாய், அதே பிரகாசத்தோடு அதை மறைக்காமல் வஸ்திரத்தை சரி செய்து கொண்டு உடனே கதவை திறந்து விடு என்கிறாளாம். அப்படின்னு இந்த அர்த்தம், இந்த பாசுரத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றதுக்கு. இதுக்கு சுவாவதேசம் உள்ளர்த்தம் சொல்ற போது, கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சிரவம் கேட்டிலையோ பெண்ணே, மிகவும் மதுரமாக இனிமையாக சொல்கிறாளாம். முன்னாடி சொல்ற மாதிரி யானை போல வலியில் உள்ள புலங்களை வென்று தம்மிடம் பக்தி செய்யும்படி தூண்டிய பகவான் தன்னுடைய சகதர்மச்சாரணியான பராட்டியுடன் கலந்து சர்வதேச சர்வகாலங்களிலும் சர்வ கைங்கரியத்தியம் செய்து இரு என்று பகவான் பேசின சப்தத்தை நீ கேட்கவில்லையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து பிராமணர்களுக்கு தேவையான வேதத்தையும் அதில் பிறந்த ஸ்மிருதிகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இவை வேதாந்த அர்த்தங்களை சொல்கிறது என்று கையை உயரே தூக்கி, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வேதம் ஸ்மிருதி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் வேதாந்த கருத்து அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு கையை உயரே தூக்கி வாச நறுங்குடல் ஆச்சரியமத்தினால் பகவானை தன் உள்ளத்தில் வைத்து உபனிஷத் முதலியவற்றை ஆராய்ந்த வியாசர் போன்ற முனிவர்கள் புத்திங்கிறது மத்து, புத்தியால் கடைந்து ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ, பகவான் தான் எல்லா தேவதைகளுக்கும் உயர்ந்தவன் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்ற சப்தத்தை நீ கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடபம் நீ கேட்டே கிடத்தியோ. இந்த பரதேவதா மார்க்கத்தை அறிஞ்சுட்டு நாராயணன் தான் பிரம்மா ருத்ரன் இவாள் எல்லாம் படைச்சவன், அவன் தான் கேசவன் அப்படின்னு உறக்க சொல்லியும் அதை கேட்டும் அவன் திருவடிகள் ஆசிரிக்காமல் இருக்கியே அப்படிங்கிறாளாம். தேசமுடையாய் திற மேலே சொல்லப்பட்ட அறிவு செல்வம் பெற்றவளே, அவனை அடையும் வழியை திறந்து அவனை அடைவாயாக. அதாவது சரணாகதி பண்ணா பகவான் பிராட்டிக்கு சந்தோஷம் அடைகிறா. பகவான் பிராட்டியோட கலந்து பேசுறான். அஸ்துதே தயவ சர்வம் சம்பஸ்ததே, நீ பண்ணின பிரபத்தியை உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும். கத்தியத்திரியத்துல வருது. உடையவர் பகுதி உத்தரத்த போது பெருமாளும் பிராட்டியும் ரங்கநாயும் சேர்ந்து எழுதுகிற போது பண்ற அந்த கத்தியத்திரியத்துல தாயார் அனுகிரகம் பண்றா.
உடையவருக்கு அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்தியதேங்கிறார். நீ பண்ணின பிரபத்தியை உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும் என்று பிராட்டி அறிவுறுகிறாள். பகவானும் பிரபத்தி பண்ணிய இவனிடம் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் சகல விதமான கைங்கரியத்தை செய்து சந்தோஷமடையவாக என்று அனுகிரகிக்கிறான். ஒரு யானையை கொன்றவன், அதாவது குவலையாபீடம்ங்கிற யானையை கொன்றவன், ஒரு யானையை ரட்சித்தவன், கஜேந்திரங்கிற யானையை ரட்சித்தவன், இப்படிதான் சொல்றார். பகவத் பக்தியால ஜடபரதர் பித்தனானார். வியாசர் போன்ற மகிழ்ச்சிகள் திருப்பாறுகடல் போன்ற வேதம் உபனிஷத்துகளை தன் புத்தியாக மத்தால் கடைந்து பரதத்துவம் யார் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படி சொல்ற இதை கைவேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு ஆராய்ந்தவர் வியாச பகவான். அவர் பரதேவம் நாராயணன் தான் அப்படி ஸ்தாபனம் பண்ணிருக்கார். இந்த உபதேசம் பெற்றவன் நாயகன். பகவான் சேஷி, நாம் சேஷர்கள் என்கிற நம்பிக்கை உடையவன். பகவான் தான் நாராயணமூர்த்தி கேசவன். அவன்தான் சகல தேவர்களையும் உயிர்களையும் உலகங்களையும் படைக்கிறான். அவன்தான் பரதேவதை, பரமாத்மா. இவ்வளவு சொல்ற இந்த பாசுரம். இதெல்லாம் இவ்வளவும் உள்ளர்த்தம் இதுக்கு சுவாபதேசம். இது இந்த 7வது பாசுரம் குலசேகர ஆழ்வாரை எழுப்புறதா சொல்வார். இத ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள், அதாவது ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் நம்பெருமாள் கர்ப்பகிரகத்துக்கு முன்னால இப்பவும் இருக்க திருமணத்தூண், இந்த திருமணத்தூணை தாண்டித்தான் குலசேகரப்படின்னு இருக்கு. குலசேகரப்படியை தாண்டித்தான் ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமானாள். இது 5ஆம் திருப்பதி 9வது பாசுரத்துல வடியாய் கிடந்து முன் பவளவாய் காண்பேனேங்கிறார் குலசேகர ஆழ்வார். அதனால இது குலசேகரப்படி. அப்படிப்பட்ட குலசேகரப்படி உள்ள 7வது பாசுரத்துல இந்த பாசுரம் குலசேகர ஆழ்வாரை எழுப்புறதா சொல்வா. இது கோகுலம்ங்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வா. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவமோகன கிருஷ்ண பரபிரமணே நமஹா. இதோட 7வது பாசுரத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.